நவம்பர் 2018இல் 31 செயற்கைக்கோள்களுடன் ஏவப்பட்ட இந்தியாவின் PSLV-C-43 ராக்கெட்டின் ஆயுட்காலமானது 5 வருடங்கள். சுயதொழில் பெண்கள் அமைப்பு எலாபட் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. போக்சோ எனப்படுவது பாலியல் குற்றங்களில் சிறார்களை பாதுகாப்பது. பாலியல் குற்றங்களில் சிறார்களை பாதுகாத்தல். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45 படி கல்விக்கான நேரடி பொறுப்பு மாநில அரசினுடையது. கல்விக்கான நேரடி பொறுப்பு மாநில அரசினுடையது. எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தவறான இணை 3. பாலியல் தொல்லை விசாலி என்பது தவறானது. அடுத்து கூற்று காரணம். கூற்று அண்டை நாடுகளுக்கான முன்னுரிமை என்ற கருத்தாக்கம் இந்திய வெளியுறவுக் கொள்கையின் அடிப்படை கூறுகளில் ஒன்றாகும். காரணம் அண்டை நாடுகளுடனான நட்புறவை நிலைநாட்ட இந்தியா தனக்கான மேலதிகாரத்தை இந்நாடுகளில் மேல் செலுத்துவதில் ஆர்வமாக இருக்கிறது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் உண்மை. கீழ்காணும் எந்த ஆகாய விமானம் ஜகார்த்தா துறைமுகத்தில் அக்டோபர் 29, 2018இல் கடலில் விழுந்து மூழ்கியது? ஆன்சர் லயன் ஏர்லைன்ஸ் JT610. எப்பொழுது தேசிய மாணவர் படை தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1948. தேசிய மாணவர் படை NCC தொடங்கப்பட்ட ஆண்டு 1948ஆம் ஆண்டு. அமர்நாத் யாத்திரை செல்வோர் முன்கூட்டியே எங்கு பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும்? மத்திய உள்துறை அமைச்சகத்திடம். இந்தியாவின் அண்டை நாடுகளுள் எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் பொது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ளன? ஆன்சர் 6 நாடுகள். கீழ்காண்பவைகளில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தவறானது. ஆன்சர் டி. கேந்திரிய இந்தி சமிதி 1968 என்பது தவறானது. மீன் மற்றும் கால்நடை வளர்ப்பு துறைக்கு எந்த வசதி 2017-18ஆம் பட்ஜெட்டில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் கிசான் கிரெடிட் அட்டை. கிசான் கிரெடிட் அட்டை. இந்தியாவில் வறுமை கோட்டின் அளவை தொடர்ந்து மாதிரி கணக்கெடுப்பை கணக்கிடுவது யார்? தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு. தேசிய மாதிரி ஆய்வு அமைப்பு. எந்த வருடம் இந்தியா பிரிக்ஸ் அமைப்பில் தலைமை பொறுப்பை ஏற்றது? ஆன்சர் 2016. நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் ராஜீவ் குமார். பின்வரும் எந்த இடங்களை இணைக்கக்கூடிய சொஷிலா மலைகளுக்கு இடையே வழிப்பாதை திட்டத்தை பாரத பிரதமர் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஸ்ரீநகர், கார்கில் மற்றும் லெக். நீதிபதி CK பிரசாத் பின்வருவனவற்றில் எந்த குழுவின் தலைவராக இருந்தார்? ஆன்சர் இந்திய பத்திரிகை குழு. இந்திய பத்திரிகை குழு. 2018ஆம் ஆண்டு டிசம்பரில் மத்திய நீர்வள ஆணையத்தின் தலைவராக இருந்தவர் யார்? மசூத் ஹுசைன். மசூத் ஹுசைன். தேசிய வாக்காளர் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் ஜனவரி 25. இந்திய அரசு தமிழகத்தில் எத்தனை நகரங்களை ஸ்மார்ட் சிட்டி மிஷன் திட்டத்திற்கு தேர்வு செய்துள்ளது? 4 நகரங்கள். தேசிய அளவில் பட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தை வகிக்கின்றது. தமிழக அரசு ரெட்டமலை சீனிவாசனின் பிறந்த நாளை கொண்டாடிய தினம் 7/7/2018. எந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை அதிவிரைவு ரயில் 18 என்ற ரயிலை 2018ஆம் ஆண்டு உருவாக்கியுள்ளது என்பதை அடையாளம் காண்க? ஆன்சர் ICF சென்னை. எந்த வருடம் சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி தடகள பயிற்சிக்கு அருகில் ஒருங்கிணைந்த விளையாட்டு வளாகம் துவங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2018ஆம் ஆண்டு.
2019ஆம் ஆண்டு ஜனவரி 26இல் குடியரசு தினத்தன்று தமிழக முதல்வர் காந்தியடிகள் போலீஸ் மடலையும் எவ்வளவு தொகையையும் வழங்க இருந்தார்? ஆன்சர் ரூபாய் 40,000. தமிழ்நாட்டு மாணவ மாணவிகள் 2017ஆம் ஆண்டு போபாலில் நடைபெற்ற கலா உத்சவ் என்னும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டேஷ் பரிசு பெற்றனர்? ஆன்சர் இரண்டாமிட பரிசு பெற்றனர். முதலாம் ராசராசன் மற்றும் அரசி உலோகமாதேவியின் உலோக சிற்பங்களை மீண்டும் குஜராத் மாநிலத்திலிருந்து தஞ்சாவூருக்கு கொண்டுவரப்பட்டது. மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமானது தலைஞாயிறில் திறந்து வைக்கப்பட்டது. இயற்கை விவசாயி நெல் ஜெயராமன் மீட்டெடுத்த பாரம்பரிய நெல் ரகங்களின் எண்ணிக்கை 174 ரகங்கள். கஜா புயல் வேதாரண்யம் பகுதியை கடக்கும் பொழுது அங்கு பெய்த மழையின் அளவு 3 சென்டிமீட்டர். தமிழ்நாட்டில் 2016ஆம் ஆண்டு குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளவு? 17. தமிழக அரசு எங்கு ஒரு சர்வதேச யோகா மற்றும் இயற்கை வைத்திய மையம் அமைக்க இருக்கிறது? ஆன்சர் செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி. சிறைவாசிகளுக்கான சட்ட உரிமையை கண்டறிக. ஆன்சர் ஓட்டுரிமை. சிறைவாசிகளுக்கான சட்ட உரிமை ஓட்டுரிமை. தொலைபேசி பேச்சுகளை ஒட்டு கேட்பது தனித்திருக்கும் உரிமையை வெகுவாக பாதிப்பதாகும் என உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய வழக்கு பீப்பிள்ஸ் சிவில் லிபர்ட்டிங் எதிர் இந்திய ஒன்றியம். பீப்பிள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்திய நிலப்பகுதியை பொறுத்தவரை பின்வரும் எந்த உரை சரியானது? சரியானவை: மாநில நிலப்பகுதிகள், மத்திய நிலப்பகுதிகள், மற்ற பகுதிகளை பெறுவது. ஆன்சர் 1, 2 மற்றும் 3 சரி. அரசியலமைப்பு சட்டம் சரத்து 15 யாருக்கு உரித்தாகுகிறது? ஆன்சர் இந்திய குடிமக்களுக்கு மட்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சரத்து 16 ஊகிதம் செய்வது பொது வேலைவாய்ப்பில் உள்ள சமத்துவ வாய்ப்பு. சென்னை புழல் மாதிரி சிறை வளாகம் உள்ளடக்கியது. தண்டனை கைதிகள் சிறை, விசாரணை கைதிகள் சிறை, பெண்களுக்கு எதிரான சிறப்பு சிறை. ஆன்சர் 1, 2, 3 மட்டும் சரி. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1: பிள்ளை பிடித்தல் என்பது குற்றமாகும். இந்திய தண்டனை சட்டப்படியான இக்குற்றம் குழந்தைகளுக்கு எதிரானதாகும். கூற்று 2: பிள்ளை பிடித்தல் குற்றத்தின்படி குழந்தைகள் என்பது 18 வயதிற்கு குறைவான சிறுமிகளையும் 16 வயதிற்கு குறைவான சிறுவர்களையும் குறிக்கும். ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 சரி. தொடர்பு இல்லாத சட்டத்தை கண்டறிக. தமிழ்நாடு பெண்கள் தொந்தரவு தடை சட்டம், குடும்ப வன்முறை சட்டம், சதி சட்டம், குழந்தை திருமண தடுப்பு சட்டம். தொடர்பு இல்லாதது குழந்தை திருமண தடுப்பு சட்டம். தமிழக அரசு தமக்குள்ள அதிகாரத்தை கொண்டு 1993ஆம் வருட மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் பிரிவு 21 கீழ் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தை அமைத்த ஆண்டு 1997ஆம் ஆண்டு. தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையத்தின் முதல் தலைவர் பதவியை அலங்கரித்தவர் நீதியரசர் நயினார் சுந்தரம். தவறான பொருத்தத்தை கண்டறிக. தவறான பொருத்தம் ஆன்சர் 4 மட்டும் தவறானது. இளஞ்சிறார் நீதி சட்டம் 2015 படி குழந்தைகள் என்பவர் 16 வயதிற்கு குறைவான ஆண் மற்றும் 18 வயதிற்கு குறைவான பெண். இயற்கைக்கு எதிரான உள்நுழைவு உடலுறவு என்று அழைக்கப்படுகிற அமைவு டேஷ் உள்ளடக்கும். ஆன்சர் ஆண் பெண் குறிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய உடலுறவு.
கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. தமிழ்நாடு அரசு பணிகள் நியமனத்தில் 69% இடஒதுக்கீடு பயன்படுத்தப்படுகிறது. கூற்று 2. 69% இடஒதுக்கீட்டு பிரிவில் 3.5% இஸ்லாமிய பிற்படுத்தப்பட்டோருக்கும் 3% அருந்ததிய பட்டியல் சாதியினருக்கும் உள்ளடக்கியதாகும். ஆன்சர் 2 கூற்றுகளும் சரி. சரத்து 19. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் உரிமைகளை அளித்த போதிலும் அது சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது. அது கீழ்காணும் வரன்முறைக்குட்பட்டது. தவறான கூற்றை கண்டறிக. தவறான கூற்று பசுமையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து. பசுமையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து என்பது தவறானது. குற்றவியல் நீதிமன்றங்கள் டேஷ் உள்ளடக்கி அமையும் தொடர்பில்லாத நபரை அடையாளம் காண்க. ஆன்சர் நிர்வாகத்துறை நடுவர். நிர்வாகத்துறை நடுவர். கீழ்கண்டவற்றில் 1 குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமையில் வராதது. ஆன்சர் அரசு குற்றத்துறை வழக்கறிஞரை தெரிவு செய்யும் உரிமை. அரசு குற்றத்துறை வழக்கறிஞரை தெரிவு செய்யும் உரிமை என்பது குற்றம் சாட்டப்பட்டவருக்கான உரிமையில் வராதது. அடுத்து தவறான பொருத்தத்தை கண்டறிக. தவறான பொருத்தம் ஆன்சர் 4. கோயில்கள் பாதுகாப்பு படை சிலை திருட்டு புலன் விசாரணை என்பது பொருந்தாதது. ரூபாய் 5 லட்சம் அதற்கு மேலும் என்பது பொருந்தாதது. 1894ஆம் ஆண்டு சிறைச்சாலைகள் சட்டப்பிரிவு 3 மாநில அரசுகளுக்கு திறந்தவெளி சிறைச்சாலைகளை அமைத்திட அதிகாரம் அளிக்கிறது. தமிழ்நாட்டில் திறந்தவெளி சிறைச்சாலை டேஷ் நகரில் உள்ளது. ஆன்சர் சேலம் நகரில் உள்ளது. பெண்களுக்கான பிரத்யேக மத்திய சிறை தமிழ்நாட்டில் உள்ள இடம் திருச்சி. நீதிபதி என்ற சொல் உள்ளடக்குவது உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி, அமர்வு நீதிபதி. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. சரியான பொருத்தங்களை கண்டறிக. சரியான பொருத்தங்கள் 1, 2 மற்றும் 3 சரியான பொருத்தங்கள். அடுத்து பொருத்துக. பாலியல் தொந்தரவு. பாலியல் தொந்தரவு பிரிவு 354 A. பெண்ணின் உடைகளை களையும் எண்ணத்துடன் தாக்குதல் பிரிவு 354 B. பெண்களின் தனி செய்கைகளை படம் பிடித்தல் பிரிவு 354 C. தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி பெண்களை தொந்தரவு செய்தல் பிரிவு 354 D. தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க. தவறான பொருத்தம் ஆன்சர் 3. சிறை என்பது விதி, பிணை என்பது விதிவிலக்கு. சிறை என்பது விதி, பிணை என்பது விதிவிலக்கு என்பது பொருந்தாதது. தொடர்பில்லாத ஒன்றை கண்டறிக. தொடர்பில்லாதது வன்புணர்ச்சி என்பது தொடர்பில்லாதது. பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் 1989 படி அமைக்கப்படும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி டேஷ் பதவிக்கு குறையாத நபராவார். ஆன்சர் அமர்வு நீதிபதி. அமர்வு நீதிபதி பதவிக்கு குறையாத நபராவார். அடுத்து பொறுத்துக. வன்புணர்வு 376 IPC 376. கொடுங்காயம் IPC 320. திருட்டு IPC 378. கொடுமைப்படுத்தல் 498 A IPC. மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட திட்டத்துறையின் தலைவர் டேஷ் ஆவார். ஆன்சர் மாவட்ட திட்ட அதிகாரி. மாவட்ட அளவில் விற்பனை வரிகள் துறையின் தலைவர் யார்? மாவட்ட விற்பனை வரி அதிகாரி. மாவட்ட சிறைத்துறையின் தலைவர் யார்? சிறை கண்காணிப்பாளர். தமிழக அரசு தகவல் தொழில்நுட்ப அணி ஒன்றை உருவாக்கி இருப்பதின் நோக்கம் மின் ஆளுமையை வளர்க்க. மின் ஆளுமையை வளர்க்க. மாவட்ட மின் ஆளுமை சங்கத்தின் தலைவர் மாவட்ட ஆட்சியர். அரசியலமைப்பு அவையின் முதல் கூட்ட தொடரினை தலைமை வகித்தது யார்? சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு அவை முதலாக கூடிய கூட்டத்தின் தேதி 9 டிசம்பர் 1946. இந்திய அரசியலமைப்பு பகுதி 4A டேஷ்
பற்றி கூறுகிறது? ஆன்சர் அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சாசன சட்ட திருத்த வழிமுறைகள் எடுத்து கூறும் விதி 368. இந்திய குடிமை பணியாளரின் பணி பாதுகாப்பு நிமித்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பிரிவு 311. ஒற்றுமைக்கான சிலை திறக்கப்பட்ட நாள் 31 அக்டோபர் 2018. அரசு பணியாளர்களுக்கான தமிழக அரசின் மின் ஆளுமை முகமையால் நடத்தப்படும் இணையக் கல்வி என்பதன் நோக்கம் மின்னணு மென்பொருளில் செயல்பாட்டு பயிற்சி அளித்தல். மின்னணு மென்பொருளில் செயல்பாட்டு பயிற்சி அளித்தல். இந்தியாவில் குடிமை பணிகளுக்கான விதிமுறைகள் தீர்மானிக்கப்பட்டது. குடிமை பணிகள் விதி 1930. மத்திய மாநில உறவுகளுக்கான 2வது குழு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2007ஆம் ஆண்டு. கீழ் வருபவைகளில் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மாவட்ட திட்டக்குழுவினை பற்றி விவரிக்கின்றது? 243 ZD. இந்திய அரசியலமைப்பு விதி 17 டேஷ் பற்றி கூறுகிறது? ஆன்சர் தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுகிறது. மத்திய அரசால் கொண்டுவரப்படும் இந்திய குடிமை பணிகளுக்கான எந்த ஒரு விதிமுறைகளும் யாரால் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும்? இரு அவைகளாலும் ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும். குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1955ஆம் வருடம். மனிதவள முன்னேற்றம் குறியீடு கூறுவது? வாழ்வு கால அளவு வயது வந்தோரின் கல்வியறிவு. வாழ்வு கால அளவு வயது வந்தோரின் கல்வியறிவு. PMGSY திட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு. ஆண்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது கீழ்கண்டவற்றில் எது? ஆன்சர் 21 வயது. கீழ்கண்ட எந்த ஒரு திட்டம் கிராமப்புற வீட்டு வசதி திட்டமாகும்? ஆன்சர் IAY. பின்வருவனவற்றுள் 1999 2000 தமிழ்நாட்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் இருந்த ஊரக மக்கள் தொகை சதவீதம் எது? ஆன்சர் 20.55%. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி எந்த மாநிலத்தில் பெண்கள் விகிதாச்சாரம் அதிகமாக உள்ளது? கேரள மாநிலத்தில். சுழிய மக்கள் தொகை வளர்ச்சி என்பது கருவள நிலை பதில் அமர்த்தியமைப்பு என்றும் அழைக்கப்படும். சுழிய மக்கள் தொகை வளர்ச்சி என்பது கருவள நிலை பதில் அமர்த்தியமைப்பு என்றும் அழைக்கப்படும். வளரும் நாடுகளில் அதிகமான கருவளத்திற்கு காரணமாக அமையாதது எது? கல்வி. தேசிய மக்கள் தொகை கொள்கை கிபி 2046ஆம் ஆண்டிற்குள் மக்கள் தொகையை நிலைநிறுத்துவதை குறிக்கோளாக கொண்டிருந்தது. குழந்தை தொழிலாளர் தடுப்பு மற்றும் நெறிப்படுத்துதல் சட்டம் 1986ஆம் ஆண்டு அமல்படுத்தப்பட்டது. பெண்களை ஆற்றல் படுத்துவதன் மூலம் வறுமை ஒழிப்பில் கேரளாவின் டேஷ் குறிப்பிடத்தக்க பங்காற்றியது? ஆன்சர் குடும்பஸ்ரீ. பெண்களை ஆற்றல் படுத்துவதன் மூலம் வறுமை ஒழிப்பு கேரளாவின் குடும்பஸ்ரீ குறிப்பிடத்தக்க பங்காற்றியது. கல்வியறிவிற்கான வரையறை என்பது ஒருவர் தனது பெயர் எழுதுவது எனப்படுகிறது. கல்வியறிவிற்கான வரையறை என்பது ஒருவர் தனது பெயர் எழுதுவது எனப்படுகிறது. காலவரிசைப்படுத்துக. சரியான காலவரிசை. உடன்கட்டை ஏறும் முறை ஒழிப்பு. குழந்தை திருமண தடுப்பு சட்டம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரும் பஞ்சாயத் ராஜ். தேசிய மனித உரிமை ஆணையம். இந்திய அரசு வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மகாராஷ்டிரா அரசின் வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் மாதிரியை கொண்டு அறிமுகப்படுத்தியது. தகவல் உரிமை சட்டம் பிரிவு 7 படி பொது அதிகாரிகள் விண்ணப்பத்தை பெற்ற நாளிலிருந்து 30 நாட்களுக்குள்
தகவலையோ அல்லது தகவல் தரப்பட முடியாதெனின் அதன் காரணத்தையோ அளிக்க வேண்டும்.